மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த விஜயா சொன்னோன்னா, மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்ன அப்டின்னா, இன்னும் டைவர்ஸ் கூட குடுக்கல. அதுக்கிடையில ஏன் அத்தை இவ்வளோ அவசரப்படுறாங்க அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, மனோஜுக்கு டைவர்ஸ் ஆகுற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்களா? இல்லையா? அப்டின்றதையும் யோசிக்கிறாங்க. அப்டியே ஸ்ருதி கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. அப்ப ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "ஆமா, ஆன்டி ரொம்ப அவசரப்படுறாங்க தான். பட் இருந்தாலும் மனோஜ் வந்து அவர ஏமாத்திட்டு போன ரோஹிணியே நெனச்சிட்டு இருக்கிறதா சரி வராது தானே! அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத பார்க்கத்தானே வேணும்." அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்டின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரோஹிணி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ரோஹிணி பாவம் இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "பாவம் தான். ஆனா அவங்க பண்ணாத தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ பொய் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு வந்து இப்படியான தண்டனை கிடைக்கத்தான் வேணும். ஆனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் டைவர்ஸ் குடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்டின்னே தெரியல." அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அத சரி அத்தையே பார்த்துக்கட்டும் இத" அப்டின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அப்படியே வீட்ல வந்து விஜயா வாராங்க. வந்து சொல்றாங்க, "நான் வந்து எல்லாம் விசாரிச்சுட்டேன். நல்ல நாள் நாளைக்கு. நாளைக்கு காலையிலே நாங்க போவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "கண்டிப்பா போலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நான் வந்து மனோஜுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு ஜென்யூனான ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. நாங்க வந்து உண்மைய சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பா நானும் வருவேன்." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்படியே வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "நான் மட்டும் கிடையாது. அப்படியே நம்ம பசங்க, மருமகமார் எல்லாருமே வரணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. "அதெல்லாம் சரி வராது. வேணும்னா நம்ம பசங்களும் ஸ்ருதிய மட்டும் கூட்டிட்டு போவோம். மீனா வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதே மீனா வேணாம்? மீனா நம்ம வீட்டு மூத்த மருமக. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ தான் எனக்கு மூத்த மருமக. மருமக என்றத தாண்டி அவ வந்து எனக்கு மக மாதிரி. அவ இல்லாமலாம் முடியாது." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? அவளால தான் நம்ம குடும்பத்துக்கு தரித்திரியம் புடிச்சிருக்கு. இப்ப அவள கூட்டிட்டு மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்ற மாரி சொல்றீங்க." அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா, உன் பையன் வந்து ஏமாந்ததுக்கு மீனா தான் காரணம். அப்படித்தானே சொல்ல வர?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "அதெல்லாம் முடியாது. மீனாவெல்லாம் கூட்டிட்டு போ முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அங்க வந்து ரவி வந்து வாராரு. "என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இங்க பார்றா, நாங்க வந்து நாளைக்கு மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறோம். அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து புடிச்சு போயிருச்சு. அதே மாரி நாங்க வந்து சம்பிரதாயத்துக்கு போகணும். அப்படி போறதுக்கு வந்து உங்க அப்பாவ கேட்டா, உங்க அப்பா வந்து மீனா வந்தா தான் வருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ரவி வந்து சொல்றாரு, "ஆமா, மீனா நீ வரத்தானே வேணும். நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்க போத்தானே வேணும்." அப்படின்ற மாரி ரவி வந்து சொல்றாரு. "அதெல்லாம் முடியாதுடா. மீனா வர்றதெல்லாம் சரி வராது. நீ வா, ஸ்ருதி வரலாம், முத்து கூட வரலாம். ஆனா மீனா வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே ரவி சொல்றாரு, "அது எப்படி முடியும்? அண்ணி வரல அப்படின்னா நான் வரமாட்டேன். அண்ணி நம்ம வீட்டுக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க, எவ்வளவு உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் துடிச்சு போறாங்க. அப்படி இருக்க நேரம் நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதுக்கு வந்து அண்ணிய கூட்டிட்டு போகல அப்படின்னா நான் வரமாட்டேன்." அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாரு. அப்படியே சொல்றாரு, "ஸ்ருதி கூட வர வாய்ப்பே இல்ல. மீனானிய நீங்க கூப்பிடல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ருதியும் வரமாட்டா. அதே மாதிரி முத்து கண்டிப்பா வரமாட்டான். அதே மாதிரி நானும் வரல." அப்படின்ற மாரி ரவி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அதத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். நானும் வரல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா இது ஆளாளுக்கு வரல வரல அப்படின்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜ் வந்து உள்ள வராரு. "என்னம்மா என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல இவங்கலாம் வரலையாம் உனக்கு பொண்ணு பார்க்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகுறது பிடிக்கலையாடா?" அப்படின்ற மாரி ரவிய பார்த்து மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து ரவி வந்து சொல்றாரு, "அப்படியெல்லாம் கிடையாது. மீனா நீ வரல அப்படின்னா நான் வரல அப்படின்ற மாரி தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா, அவள ஏன் கூட்டிட்டு போகணும்?" அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "பாத்தியா, உனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு அவன் பையன். வேணும்னா நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க. நாங்க யாருமே வரல." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்படியே வந்து முத்துக்கிட்ட எல்லாம் கேட்க கூட தேவையில்ல. "கண்டிப்பா மீனா வரல அப்படின்னா வரமாட்டான். நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து முத்துக்கிட்டயே இந்த விஷயத்த வந்து ரவி வந்து சொல்றாரு. முத்து வந்து சொல்றாரு, "சந்தோஷம். அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். அவங்க தானே பார்த்தாங்க பொண்ணு. போய் பார்த்துட்டு வரட்டும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து இவங்க பொண்ணு பார்க்க போறாங்க. போன இடத்துல பொண்ணோட தாத்தாவ வந்து காட்டுறாங்க. இவர் தான் பொண்ணோட தாத்தா அப்படின்னோன, பொண்ணோட தாத்தா மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாரு. மாப்பிள்ளையோட சொந்தங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அப்ப வந்து மனோஜோட தாத்தா வந்து ஒரு வகையில வந்து அவங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டோனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். "அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, பொண்ணுக்கு வந்து மனோஜ் வந்து அண்ணன் முறை வரணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. அதனால இந்த கல்யாணம் சரி வராது அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா கிட்ட வந்து அவர் சொல்றாரு. அப்ப பொண்ணோட அப்பாவும் சொல்றாரு, "ஆமா, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தான். ஆனா இப்படி ஒரு உறவு முறை வரும் அப்படின்னா, அது சரி வராது தானே." அப்படின்ற மாரி பொண்ணோட அப்பா வந்து சொல்றாரு. உடனே வந்து விஜயா சொல்றாங்க, "என்னங்க நீங்க இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து ஏதோ ஒரு வகையில தூரத்து சொந்தம் தானே. இந்த விஷயம் தெரியாம இருந்திருந்தா கல்யாணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்த கல்யாணம் இல்லன்னு ஆயிருக்குமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது சரிங்க. இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனிமே கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது மனசு கேட்காது. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு பெரியவரே சொல்ட்டாரு, இது சரி வராது அப்படின்னு சொல்லி. அவர் பேச்ச மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே விஜயாக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு இது அப்படியே குழம்பிருச்சே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. "நீங்க வந்ததுக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் வரல. அவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிருங்க. அவர் ரொம்பவே ஜென்யூனா இருந்தாரு. அன்னைக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லாமலே இந்த கல்யாணத்த முடிச்சிருக்கலாம். ஆனா மனோஜுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனது. அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போன விஷயத்தெல்லாம் அவர் அப்படியே
சொன்னாரு. ரொம்ப ஜென்யூனான ஒரு பெர்சன், ரொம்ப ஜென்யூனான ஒரு ஃபேமிலி. உங்கள மிஸ் பண்ணது ரொம்ப கவல தான். இருந்தாலும் பெரியவரோட பேச்ச மீறி ஒண்ணுமே பண்ண மாட்டோம் நாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே விஜயாக்கு ஃபுல் ஃபெட் அப் ஆயிருச்சு. அப்படியே சோகத்துல வந்து மனோஜ கூட்டிட்டு அப்படியே வெளிய வராங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "தெரியலடா உனக்கு ஏதோ பெரிய வீட்டு சம்பந்தம் ஒண்ணு வரப்போது போல இருக்கு. இத விட பெரிய சம்பந்தம் வரப்போது போல. அதுதான் இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதுவும் இருக்குந்தாமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே அங்க முத்து, ரவி, அண்ணாமலை எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? மனோஜுக்கு வந்து பொண்ண புடிச்சிருச்சா? பொண்ணுக்கு மனோஜ புடிச்சிருச்சா? அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்காங்க. அப்ப நேரா போனோனே மனோஜ் வந்து ரொம்ப சோகமா போறாரு. அப்ப முத்து வந்து மனோஜ "வாடா தொழிலதிபரே" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "அம்மா இவன சும்மா இருக்க சொல்லுமா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "ஏன்டா கரிச்சு கொட்டுற? என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. விஜயா வந்து சொல்றாங்க, "ஏங்க கேட்கிறீங்க அந்த சோக கதைய?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. அப்ப உடனே ரவி, "அப்ப சொல்லாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து, "உங்க நக்கலுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. நாங்க 2 பேருமே ரொம்பவே சோகத்துல இருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி என்னதான் நடந்துச்சு?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இப்படித்தான் பொண்ணு வந்து எங்களுக்கு ஆல்ரெடி சொந்தமாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நல்ல விஷயம் தானே" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்பதான் விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல பொண்ணோட தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மனோஜோட தாத்தாட பேர்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு யாரு பேரா அப்படின்னுலாம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுக்கு வந்து மனோஜ் வந்து அண்ணாமுறை அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே முத்துவும் ரவியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து, "டேய் சும்மா இருங்கடா. அவனே சோகத்துல வந்திருக்கான். சிரிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "இல்ல ஏதோ பெரிய சம்மந்தம். நம்மலாம் இங்க இருக்கக்கூடாது" அப்படி இப்படிலாம் பில்டப் குடுத்தாங்க. கடைசில கவுண்டமணி செந்தில் காமெடில நடந்திருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து, "என்னம்மா என் லைஃப்ப பார்த்து இவங்கலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "டேய் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனே சோகத்துல இருக்கான். அவன இன்னும் கஷ்டப்பட வைக்காதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவும், ரவியும் வந்து, "சரி சார் நாங்க சிரிக்கல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க இந்த சீன் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் சத்யாவும், ரேகாவும் வந்து லஞ்ச் சாப்பிடுறதுக்காக வெளியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்க போறத வந்து சிந்தாமணி வந்து பார்த்துட்டாங்க. இவ வேற அடிக்கடி இவன் கூட சுத்திட்டு இருக்காளே! என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு இவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ரேகாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ரேகா வந்து வழக்கம் போல ஃபோன ஆன்சர் பண்றாங்க. வேண்டா வெறுப்போட கதைக்கிறாங்க. "சொல்லுமா என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ எங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் எங்கேயோ இருக்கேன். உனக்கு என்னம்மா?" அப்படின்ற மாதிரி ரேகா வந்து கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "இல்ல சொல்லு எங்க இருக்க? யாரோட இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் என் ஃப்ரெண்ட் கூட வெளியில லஞ்ச் சாப்பிட வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "யாரு ஃப்ரெண்ட்? ஆம்பளையா? பொம்பளையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "என்னம்மா இத்தன கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன். உனக்கு என்ன இப்ப?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே "கொஞ்சம் திரும்பி பாரு" அப்படின்ற மாரி சொன்னோனே திரும்பி பார்த்தோம்னா, அங்க வந்து சிந்தாமணி உட்கார்ந்திருக்காங்க. சிந்தாமணிய பார்த்தோனே ரேகாக்கு ஷாக்கு. இருந்தாலும் பெருசா கண்டுக்கல. அப்படியே நேரா வராங்க. "என்ன பிரச்சனை? இங்கேயே நீ வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "நான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். அவன் கூட உனக்கு என்ன பழக்கம்? அவன் தராதரம் என்னன்னு தெரியுமா? அவன் கூட ஏன் சுத்திட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அம்மா என் லைஃப்ப நான் தான் பார்த்துக்கணும். அவன நான் லவ் பண்றேன். அவன தான் கல்யாணம் பண்ண போறேன். இத வந்து உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஈவன் அப்பா கிட்டயே நான் கேட்க மாட்டேன். அப்பாட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன். அப்பா வந்து ஓகே கூட சொல்ட்டாரு. நீ இதுல வந்து தலையிடணும்னு அவசியம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன்டி நீ என் பொண்ணு அது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது உனக்கு முதலே ஞாபகம் இருந்திருக்கணும். இப்ப தான் நான் உனக்கு பொண்ணுன்னு ஞாபகம் வருதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இந்த கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசத்தெல்லாம் விட சொல்லி. ஆனா நீ அதெல்லாம் கேட்கல. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. நீ வந்து நான் சொன்னத கேட்காம பண்ணிட்டு இருக்க நேரம், நான் உனக்கு பிடிக்காதத செஞ்சா என்ன?" அப்படின்ற மாரி கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. அந்த டைம் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சத்யா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சிந்தாமணி. அப்படியே ஷாக் ஆறாரு. இவங்க எங்க இங்க வந்தாங்க அப்படின்ற மாரி ஷாக் ஆறாரு. அப்படியே நேரா எழும்பி அவங்க கிட்ட போறாரு. போனோனே சிந்தாமணி வந்து கேட்கறாங்க, "என்ன இது? உங்க அக்கா வந்து பழக்கி குடுத்தாளா? என் பொண்ண வந்து உஷார் பண்ண சொல்லி" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இது உங்க பொண்ணா?" அப்படின்ற மாதிரி சத்யா வந்து ஷாக் ஆகுறாரு. அப்ப உடனே வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "ஆமா, இவங்க தான் என் அம்மா. ஏன் சொல்லல அப்படின்னா, சொல்ல விருப்பம் இல்ல. இவங்கள அம்மான்னு கூப்பிட கூட எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப வந்துட்டாங்க இங்க. அதனால உனக்கு சொல்றேன். இவங்க தான் என் அம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சத்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே சொல்றாரு, "நீ இத ஏன் முதல்லயே சொல்லல?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "ஏன் சொல்லணும்? எனக்கு தான் விருப்பம் இல்லையா அவங்கள அம்மான்னு சொல்ல. அதனால சொல்லல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது சரி வராது. கூப்பிடுவோம் அக்காவ" அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. "ஏன் அவங்க இங்க வரணும்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு சத்யா. "அதெல்லாம் தெரியாது. அவள இங்க வரச் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சத்யா வந்து மீனாக்கு ஃபோன் பண்றாரு. இப்படி வர சொல்றாரு. உடனே வந்து மீனா அங்க வராங்க. அங்க வந்து இவங்க 3 பேரையும் பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்ப உடனே வந்து கேட்கறாங்க, "என்ன சத்யா? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "இல்ல நானும் சத்யா வந்து லஞ்சுக்கு வந்திருந்தோம். அப்ப வந்து எங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து பிரச்சனை பண்றாங்க. உங்க கூட பேசணும் அப்படின்றாங்க. அதான் வர சொன்னா சத்யா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து கேட்கறாங்க, "எது சிந்தாமணி பொண்ணா நீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து எங்க அம்மா தான் சிந்தாமணி அப்படின்றத சொல்லல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இத முதல்லயே சொல்லியிருக்கணும் தானேம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிந்தாமணி
கிட்ட வந்து பேச வராங்க. சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "நீ தானே அனுப்பி வச்ச உன் தம்பிய. என் பொண்ண கரெக்ட் பண்ண நீ தானே அனுப்பி வச்ச" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க" அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அப்படியே சிந்தாமணி கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதுல பார்த்துக்கிட்டு இருந்த மீனா வந்து காண்டாயிட்டாங்க. காண்டாயிட்டு சொல்றாங்க என்ன அப்படின்னா, "நான் என் தம்பி வந்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்றான் அப்படின்னோன, நான் பயத்துல வேணான்னு தான் ஆரம்பத்துல சொன்னேன். இப்பயும் வேணாம் அப்படின்னு தான் நெனச்சேன். உன்ன பார்க்குற வரைக்கும். ஆனா உன்ன எப்ப பார்த்தனோ, உன் பொண்ண தான் என் தம்பி லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சேன் அப்படின்னோன, கண்டிப்பா நான் வந்து இந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீ லவ் பண்றா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிந்தாமணிக்கு முன்னாடியே சத்யாவ பார்த்து. சத்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு பக்கம் ரேகாக்கும் சந்தோஷம். இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.